2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி தமிழ்நாட்டு அரசியல் சூழலே பரபரப்பாக இருந்தது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்தில் சுமார் 7 மணி அளவில் தன்னுடைய தர்ம யுத்தத்தை தொடங்கியிருந்தார் OPS. 40 நிமிடம் ஜெயலலிதாவின் சமாதியில் தியானம் செய்துவிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து சசிகலாவின் நிர்பந்தத்தால் தான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தேன், கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியும் முதலமைச்சர் பதவியும் ஒருவரிடமே இருக்க வேண்டும் என சொன்னார்கள் என பேட்டி கொடுத்து அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினார். பிப்ரவரி 5ஆம் தேதி அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலா பதவியேற்றதும் பன்னீர்செல்வம் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ததும் தான் இதற்கு ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சசிகலா மீது உள்ள சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக சசிகலா முதல்வராக பதவியேற்க அழைப்பு விடுக்க தாமதப்படுத்தினார் ஆளுநரான வித்யாசாகர் ராவ். இதைத் தொடர்ந்து தன்னுடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்க அனைத்து எம்எல்ஏக்களும் சென்னைக்கு அழைக்கப்பட்டனர். பிப்ரவரி 8ஆம் தேதி அனைத்து எம்எல்ஏக்களும் முதலில் போயஸ் கார்டன் அழைத்துச் செல்லப்பட்டு பின்பு அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். வெறும் 10 நிமிடத்தில் அங்கிருந்து ஏசி பஸ்ஸில் எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் ஏற்றப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வீட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கிருந்து தப்பித்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவான சண்முகநாதன் OPS-இடம் சென்றதோடு எம்எல்ஏக்களை கட்டாயப்படுத்தி அடைத்து வைத்திருப்பதாக சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகாரும் செய்தார். பிறகு அங்கிருந்து கிளம்பிய பஸ் ரோட்டில் சிறிது நேரம் சுற்றிவிட்டு ECR வழியாக புறப்பட்டு இரவு 11 மணி போல சென்னையிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கூவத்தூர் கோல்டன் பே ரிசார்ட்டை அடைந்தது. 120க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டனர். வெளியில் நடக்கும் தகவல்கள் எதுவும் உள்ளிருக்கும் எம்எல்ஏக்களுக்கு தெரியக்கூடாது என ஜாமர் வைத்து போன் சிக்னல்கள் தடைபட்டது. டிவி கேபிள் கனெக்ஷன் அனைத்தும் துண்டிக்கப்பட்டது. நமது எம்ஜிஆர் நாளேடு மட்டுமே வழங்கப்பட்டது. ஆளுநர் வித்யாசாகர் ராவ் ஆட்சி அமைக்க அழைக்கும் வரை எம்எல்ஏக்களை இங்கே தங்க வைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இதை கவர் செய்ய சென்ற பத்திரிகையாளர்கள் மற்றும் போட்டோகிராபர்கள் பவுன்சர்களால் கற்களை கொண்டு அடித்து விரட்டப்பட்டனர். இதே வேளையில் எம்எல்ஏக்கள் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டனர் என தொடுக்கப்பட்ட ஹேபியஸ் கார்பஸ் மனுவை விசாரித்து இதுகுறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். இதனால் காஞ்சிபுரம் ADSP தமிழ்ச்செல்வன், மகாபலிபுரம் DSP எட்வினும், செய்யூர் தாசில்தார் ராமச்சந்திரனும் கூவத்தூர் கோல்டன் பே ரிசார்ட்டுக்கு விரைந்தனர். அங்கு எம்எல்ஏக்கள் அடைத்து வைக்கப்பட்டனரா என விசாரணை நடத்தப்பட்டது. ஒவ்வொரு எம்எல்ஏவும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என சசிகலா தரப்பினரை முடிவு செய்ததோடு எங்களை நம்பாமல் வெள்ளைத்தாளில் கையெழுத்தும் பெற்றனர். போலீஸ் வந்து எம்எல்ஏக்களை விசாரித்த போது கூட சசிகலா தரப்பினர் சொன்னதையே எம்எல்ஏக்கள் எழுதி கொடுத்தனர் என இதுகுறித்து சொல்லி இருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான செம்மலை. எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக உள்ளோம் என்று கூறிய நிலையில் அங்கிருந்து சுவர் ஏறி தப்பித்த அதிமுக மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏவான SS சரவணன் பன்னீர்செல்வத்திடம் தஞ்சமடைந்தார். SS சரவணனுடன் சேர்த்து 11 எம்எல்ஏக்களின் ஆதரவைத்தான் பெற்றிருந்தார் OPS. இவை அனைத்தும் சசிகலாவை முதலமைச்சராக அமர்த்தவே அரங்கேற்றப்பட்டது. ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் தான் கைதாகும் நிலை ஏற்பட்டதால் செங்கோட்டையனை தான் முதலில் முதல்வராக தேர்வு செய்தார் சசிகலா. ஆனால் சில காரணங்களால் செங்கோட்டையன் அந்த பொறுப்பை ஏற்காததால் EPS தானாக முன்வந்து பொறுப்பேற்பதாக நிற்க அதன் பிறகு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்த பிறகு அதிமுக முன்னாள் MP SPM சையத் கானும் தெரிவித்தார். முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்த பிறகு ஜெயலலிதாவின் புகைப்படத்தின் முன் அகல் விளக்கை ஏற்றி MP MLAக்கள் அனைவரும் அவருக்கு ஆதரவளிப்போம் என சத்தியம் செய்தனர் என கருணாசும் சொல்லி இருக்கிறார். கிட்டத்தட்ட 10 நாட்கள் கூவத்தூரில் தான் அனைத்து MLAக்களும் இருந்தனர். இதைத் தொடர்ந்து பிப்ரவரி 14ஆம் தேதி 124 MLAக்களின் கையெழுத்து அடங்கிய பட்டியலை கொடுத்து ஆட்சி அமைக்க ஒப்புதல் கோரினார் எடப்பாடி பழனிசாமி. இதனிடையே பிப்ரவரி 18ஆம் தேதி நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் 122 MLAக்களின் ஆதரவுடன் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் எடப்பாடி பழனிசாமி. கூவத்தூர் சம்பவம் நடந்து 7 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் ரிசார்ட்டில் நடந்ததாக அவ்வப்போது வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள் தமிழ்நாடு அரசியலில் புயலை கிளப்ப தவறுவது இல்லை. அப்படித்தான் தற்போது சேலம் மேற்கு அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் AV ராஜு கொடுத்திருக்கும் பேட்டி ஒன்றும் அரசியல் களத்தில் மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களிலும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது.